அப்புறமா சுவாசத்தை கவனிச்சு பிராணாயாமம் பண்ணி சுவாசத்துக்கும் மனசுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. சுவாசத்தை சீராகுனா மனசும் சீராகுது. இழுத்து விடுற மூச்சை சாதாரணமாக அமைதியாக வச்சிங்கன்னா உள்ளவும் அமைதியாகுது. கோவப்பட்ட ஒரு மாதிரி மூச்சு வருது. உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி சுவாசங்கள்லாம் மாறுது. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் கேள்வி கேட்டோடனே படி ஏறினா அப்படின்ட்டு. பெருசாக சுவாசம் விட்ட படியெல்லாம் வலிக்காது. நீங்கள் ஒரு ஐடியா தான், இது சமூகம் புரிஞ்சு நல்லா இருந்தால் கூட கரெக்ட் தான். இதய வலியோ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ வராது. முதல்ல பெருசாக சுவாசம் பண்ண போகணும் முதல் படி ஏறும்போதே. அப்போ கடைசி வரைக்கும் ஒன்றா பண்ணிடலாம். அப்போ பிரச்சனைகள்லாம் வந்தாலும் சுவாசத்தோட சம்மந்தப்படுதுன்னு சுவாசத்தோடு நிறுத்திக்கலாம். இது 4வது ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ். உங்களை நீங்கள் மனசை கலக்கிறதுக்கு பண்ணணும். ஆமாம், கிருத்திய அலங்காரம். சுவாசத்தினால உங்களுக்கு கைகள் கால்கள்லாம் சுவாசிக்கிறதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு பெருசாகிடுச்சுன்னு தான் வைக்கும், நல்லா விரிஞ்சு சுருங்கும் உடம்பு. அதுக்கு பாம்பெல்லாம் நீங்கள் சாதாரணமாக பாம்பை பார்த்தாவே தெரியும், பாம்போட சைஸ் மாறி மாறி போகும், பெருசாகி போகும். நமக்கே தெரியும் வயிறு பெருசாகி போகும், சில பேர் நெஞ்சு பெருசாகி போகும் பகல் நேரங்களில். இரவு நேரங்களில் முழுசுமா இந்த சுவாசத்தை உடல் முழுசுமா எடுத்து போனால் அது பேர் கிருத்திய அலங்காரம். மனசு ஒரு நிலை பற்றி ஒன்று மட்டுமே வச்சிருந்து ஏக கிரக நிலை, இதெல்லாம் தாரணை. அப்புறமா என் இஷ்டம் ஒன்றை மட்டுமே சிந்திச்சு தேவையில்லாதெல்லாம் பேசாமல். இப்போ பேசும்போது டைவர்ஷன் நான் நினைக்கிறீங்க, ஒரு கேள்வி கேட்டாக்க நான் பதில் சொன்னால் அந்த பக்கம் போகிறீங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் போவேன் ஒரு நேர்கோட்டுக்குள்ளே போனால் அது பேர் தியானம். அப்புறமா அதுவும் வேணால் சும்மா இருக்கலான்னு ஆகிட்டிங்கன்னா சமாதி. இப்போ மன விடுதலை அடைஞ்சிட்டிங்க தானே, பேச்சளவில். ஆனால் இது பயிற்சிகளால் மட்டும்தான் சாத்தியம். கேள்விப்படுறதுனாலையோ பேசுறதுனாலையோ இது சாத்தியம் இல்லை. ஒரு ஒழுக்கத்துக்கு நான் கொண்டு வரணும் என்ன, சமூக ஒழுக்கத்தை விட சுய ஒழுக்கம் பெருசு. உள்தாப்பால் மாதிரி அது. ஏன்னா வெளியேருந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஸோ மனதை முதல்ல உள்தாப்பால் போட கற்றுக்கணும். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தில் ஒரு நேர்மையை வச்சுக்கணும். எதுக்கும் அசங்காமல் ஒரு செயல் செய்யணும். இந்த உலகம் 1000 சொல்லினே இருக்கும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது வாழ்க்கை. பித்தியார்கிட்ட இருந்து அங்கீகாரம் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னாவே நீங்கள் பாவப்பட்ட ஜென்மம் தான். ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, சமூகத்துக்கு புரிய வைக்க முடியாட்டி நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு நீதிபதி அப்படி தான் சொன்னார், நீ அறைக்குள்ளே எப்படி பேசினா நாங்கள் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னாரு. யூடியூப்பில் வருவது தானே கேட்குறோம். அப்போ யூடியூப்லாம் கட் பண்ணிட்டு எப்படி பேச முடியுமோ அப்படிலாம் பேசிக்கலாம். எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் படுக்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்குள்ளவே. வெளியே இல்லை, வெளியே வார்த்தையில் கூட வெளியே டிஸ்பிளே ஆகக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். அதுதான் புலன்கள் எல்லாம் மறுத்து சொல்கிறாரு. அது பக்கம் வள்ளுவர் எல்லாம் பண்ணால் மனம் தெளிவாயிடும். இப்போ மனதிலேருந்து விடுதலை இல்லை, மனம்னு ஒன்றே சும்மா இருக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா எப்போனா இருக்கிறான் காலி பாத்திரம்லாம் சொல்லி கதையெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. மனம் காலி பாத்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப தெளிவான மனிதர் ஆகிடுவீங்க. புக்கு நூலெல்லாம் படிக்க வேணான்ட்டார் என் குரு. ஒரு ஞானத்தை அடையத்துக்கு நீ பெரிய பெரிய புக்குங்கெல்லாம் படிக்க வேணாம். கரிந்தோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் ஒதுக்கிட்டார்.